யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது நல்லா வருது. அதையும் வாசிக்கிறேன். இயேசு அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கவும் அது நிரம்பி வழியும் வரை அதை மிகுதியாக பெறவும் வந்தார். திருப்பி வாசிக்கிறேன். இயேசு அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கவும் அது நிரம்பி வழியும் வரை அதை மிகுதியாய் பெறவும் நான் வந்தேன். நம்ம பேசுறது ஏதோ சில லட்ச ரூபா ஆண்டவர் தருவார், ஏதோ சில கோடிகளை ஆண்டவர் தருவார், ஒரு வீட்டை தருவார், வாகனத்தை தருவார், நல்ல வேலையை தருவார், அந்த மாதிரி வெறுமனே அதை பேசுறது கிடையாது. அது எல்லாத்தையும் அடங்கி இருக்கிறது தான், அதுவும் இருக்குது. ஆனால் இயேசு கொடுக்க வந்த வாழ்க்கை அவ்வளோ ரொம்ப கம்மியானது கிடையாது. அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம் நம்மளுக்காக ஆயத்தமாக்கி வச்சது ரொம்ப பெருசு. அதை நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. வானம் பூமி முழுவதும் கொள்ளாத அளவுக்கு அந்த செல்வத்தை நாம் சுதந்திரிக்கவும், நம்ம அதை அனுபவிக்கவும், அதை நம்மளுக்கு சொந்தமாக்கவும் எவ்வளோ தேவைப்படுமோ அதுதான் இயேசுவின் ரத்தம் செஞ்சு முடிச்சிருக்கு. இப்போ பாருங்க, நம்மெல்லாம் ஒரு குடும்பத்திலேருந்து வரோம், ஒரு கலாச்சாரம், நம்ம ஒரு பின்னணியிலேருந்து வரோம். நம்ம ஊர், சிலர் சென்னை, சிலர் வேறு ஊரில் இருந்து இங்கே வந்திருப்பாங்க. நம்முடைய பெற்றோர் இங்கே வந்ததுனால இங்கே இருப்பாங்க. இப்போ நம்ம எப்படின்னா, நம்மெல்லாம் இந்தியர்கள், தமிழர்கள் இங்கே சென்னையில் இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டை தாண்டினீங்கன்னா சில காரியங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டை, இந்தியாலாம் இல்லை, நான் தமிழ்நாட்டை தாண்டினோன்னாலே நிறைய விஷயங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். என்ன ஊர் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாம் வேற மாதிரி பண்ணுறாங்க, அவங்க ஊர் அந்த மாதிரி. இந்தியா விட்டு தாண்டிங்கன்னா இன்னும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நிறைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சில ரொம்ப உள்ள இன்னும் டெவலப் ஆகாமல் கிராமங்கள்லாம் இருக்குது. மின்சாரம் இல்லாமல் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு கரண்ட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் கரண்ட்டே இல்லாமலாம் சில கிராமங்கள் இருக்குது. இன்னுமே நம்ம ஊரில் தான் இருக்குது. இன்னும் சென்னையிலேருந்து ரொம்ப சில நூற்றுக்கணக்கான கிலோமீட்டரில் அந்த மாதிரிலாம் இடங்கள் இருக்குது. இப்போ இப்படிப்பட்டவங்களாம் ரட்சிக்கப்படும் போது, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆவியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுருது. அப்போது நம்ம பரலோகம் போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு இந்த மனசை புதிதாக்க வேண்டியதாக இருக்குது. அந்த பின்னணி, அந்த கலாச்சாரம், அந்த ஊர், அந்த காரியத்தோட சேர்ந்து இந்த வேதத்தில் இருக்கிற காரியங்களை அனுபவிக்கவே முடியாது. இயேசு நம்மளுக்காக செஞ்சு முடிச்சது ரொம்ப பெருசு. ஆனால் நம்ம அதை கிரகிக்க, நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு மனப்பான்மை வேணும். இது திரும்ப திரும்ப கேட்கணும். நீங்கள் தேவனுடைய காரியங்களை போய் பார்க்க 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 அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. 2000 ஆண்டுகளாக இந்த வேதத்தில் இருக்கிற காரியங்களை போதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் போதிச்சு முடிக்கவே முடியல, முடிக்கவும் முடியாது. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அதை முடிக்க முடியாது, அவ்வளோ இருக்குது. நம்மளும் ஒரு நிலைமைக்கு வந்துட்டு அவ்வளோதான், இதுக்கு மேலே ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் உங்கள் 100வது பர்த்டே அன்னைக்கு ஆண்டவரே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறப்ப ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பார். அன்னைக்கு 85 வயதாக ஒரு ஊழியக்காரர், மிகப்பெரிய ஊழியக்காரர், அவங்க உலகம் ஃபுல்லாக போய் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஊழியத்தின் மூலமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க. உலகம் முழுக்க ஏகப்பட்ட ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஊழியம். அவர் 85வது வயதில் ஆண்டவர் சொல்றாராம், பைபிள் காலேஜ் ஆரம்பின்னு. 85, அவருக்கு இப்போ 88. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு,
யாராவது ஒரு 30 வயசு 20 வயசுல இருக்கிறவங்ககிட்ட போய் சொல்லாமே, சொன்னார்னா அவருக்கு இன்னும் ஒரு 40-50 வருஷம் இருக்குன்னு. ஆண்டவருடைய திட்டம் நோக்கம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மையோட நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா இந்த வயசு, இந்த நாள், நம்ம பேக்ரவுண்டு, நம்ம படிப்பு அதெல்லாம் பொருட்பாடே கிடையாது. நான் பேசுறதெல்லாம் உங்கள் படிப்பை வச்சோ உங்கள் பேக்ரவுண்டை வச்சு உங்களுக்கு எவ்வளோ பேர் உதவி செய்யிருக்காங்க, கவர்மெண்ட்டில் எவ்வளோ சப்போர்ட் இருக்குது, இல்லை உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ சப்போர்ட் வச்சுருக்கிறதெல்லாம் இங்கே பேச்சே கிடையாது. இங்கே பேச்செல்லாம் என்ன தெரியுமா? இயேசு ஒரு வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கிறாரு, அதை ஏற்றுக்க நீங்கள் ரெடியா? ஒரு நாள் ஏற்றுக்கிட்டீங்க, அது ஆவியில் ஏற்றுக்கொண்டீங்க. இங்கே எல்லாருமே இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுகிறீர்கள். ஒரு நாள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் செய்யலைன்னா அதை செஞ்சிருங்க, அவ்வளோதான். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யுங்கள். இயேசு உங்கள் பாவத்தை மன்னித்து இருக்கிறார், இயேசு உங்களுக்காக மரித்தார், உயிர்த்தார், அதை விசுவாசிங்க, அதை சொல்லுங்க, அவ்வளோதான். நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க. நித்திய ஜீவன், நித்தியமா இயேசுவோட வாழ்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். ஆவியில மாற்றம் நடந்திருக்கு. இப்ப இதை வச்சு இந்த பூமியில ஸ்டார்ட் தான் பண்ண முடியுமே தவிர அடுத்து வெற்றியோட வாழ்றதற்கு, செழிப்போட வாழ்றதற்கு, ஆண்டவர் வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தோட வாழ்றதுக்கு அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆவியில மாற்றம் ஏற்பட்டுருச்சு. ஆனா இதை நான் மனசார ஏற்றுக்கொள்ளணும். இந்த வசனத்துக்கு போய் ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கணும்? விசுவாசிக்க வேண்டும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நான் போன்ற வாரத்துல இருந்து இதை தான் நான் சொல்லிட்டு வரேன். எதை சொல்றேன்னா, என்ன நான் கன்வின்ஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப பாருங்களேன், சிலர்லாம் நீங்க கூட பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு காசுலாம் கம்மியாக இருந்திருக்கும். அவர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார், ஒரு கம்மியான சம்பளத்தில் இருப்பார். அது உங்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அதனால் சாப்பாட்டு கூட என்ன பண்ணுவாங்க? யோசித்து சாப்பிடுவாங்க. வெளியே ஒரு டீ சாப்பிட்னா கூட யோசிப்பாங்க, இந்த டீயை சாப்பிட்டோன்னா அடுத்து காசு கம்மியாயிரும், அடுத்து குடும்பத்துக்கு ஏதாவது செய்ய முடியாதுன்னு. ஆனால் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க, வீடு கூட கட்டிருப்பாங்க, நல்ல சம்பளம் கூட கிடைக்கும். ஆனாலும் இன்னைக்கும் வந்து பாருங்க, ஒரு டீயை வந்து இன்னொருத்தவங்க வாங்கி தர மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? வாங்கியே தர மாட்டாங்க. ரொம்ப பெரிய காசு வச்சுக்கிறவங்களாம் நிறைய பேர், சிலர், எல்லாரும் இல்லை, சிலர் காசு எடுக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்லாம் வாழ்றதுக்கு இதே மாட்டாங்க. இன்னும் வந்து பஸ்ஸில் போகிறது தப்பு கிடையாது, பஸ்ஸில் போகிறது தப்பு கிடையாது, பஸ்ஸு இருக்கும்போது பஸ்ஸில் போகலாம். ஆனால் கொஞ்சம் குடும்பமாக போகும்போது கொஞ்சம் காசை செலவு பண்ணி ஒரு ஆட்டோலையோ ஒரு டாக்ஸியோ போட்டுட்டு என்ன பண்ணலாம்? போகலாம். காசு இருக்கிறப்ப. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லாமல் வந்து எனக்கு டாக்ஸியில் தான் நான் வருவேன்லாம் சொல்ல முடியாது. காசு இருக்கிறப்போ என்ன பண்ணலாம்? வரலாம். இவங்கெல்லாம் எப்படின்னா, இவங்க ஒரு 25 வருஷமாக வந்து பஸ்ஸில் தான் போயிட்டு இருப்பாங்க, உட்காந்த பஸ்ஸு. இப்போ வந்து கை காலெலாம் வலிக்கும், கொஞ்சம் ஸ்லீப்பர் பஸ்ஸில் போட்டு போக மாட்டாங்க, உட்காந்து தான் போவாங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி நம்மளுடைய மனது ஒரு பர்டிகுலராக ஒரு சில காரியங்களுக்கு சைக்கிள் மாதிரி ஆயிரும். இப்போது காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறோம்? காலையில் எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போய் பல் விளக்கி மூஞ்ச கழுவி, அது வந்து ரொட்டீன். இதை வந்து மாற்ற முடியுமா? காலையிலேருந்து எந்திரிச்ச உடனே நேராக கிளம்பி சிலர் போவாங்க, வீட்டை விட்டு வெளியே எல்லா ஊரெல்லாம் சுற்றிட்டு அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம், ஐயோ மூஞ்சி கழுவலன்னு திருப்பி வீட்டுக்கு வருவாங்க. இது ஏன்னா அவங்க பழக்கல அந்த மாதிரி. சிலர் வந்து பக்கத்து ரூமுக்கு கூட போக மாட்டாங்க மூஞ்சி கழுவாம. இது எங்கே பழகுச்சு? சின்ன வயசுல உள்ள அடி விழுந்துருக்குது. அத்தனை வாட்டி சொல்லிக்கிறாங்க, மூஞ்ச கழுவாம பக்கத்து ரூமுக்கு வந்த அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? மிரட்டி பழக்கி இருக்காங்க. இப்படி என் கலாச்சாரம், என் குடும்பம் என்னை பழக்கி விட்டுருச்சு ஒரு காரியத்துல. இப்ப அந்த பழக்கத்திலிருந்து வேதமே சொன்னா கூட, இயேசுவே முன்னாடி தோன்றுனா கூட மாறுறது கிடையாது. அதை தான் மாற்றிக்கணும். வேதம் சொல்லுது, தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்ப என்ன அர்த்தம்னா, நான் மாறணும். யார் மாற மாட்டா? தேவன். யார் மாறணும்? நான் மாறணும். நேத்தை விட இன்னைக்கு
மாறிடணும். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புதுசா இருக்கும். ஒரு ஊருக்கே போனீங்கன்னா எல்லாமே புதுசா இருக்கும். அவங்க வேற மாதிரி பேசுறாங்க, வேற மாதிரி பண்றாங்க. நம்ம ஊர் பாருங்களேன், நம்ம ஊர்ல 1/4 லிட்டருக்கெல்லாம் பால் பாக்கெட் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? 1/4 லிட்டர் இருக்கு. அதாவது 1/2 லிட்டர், 1 லிட்டர், 1/4 லிட்டருக்கு பாக்கெட்லாம் இருக்கும். ஆனா ரொம்ப கம்மியா தான் இந்த 5 லிட்டர், 1 லிட்டருக்கு மேலலாம் ரொம்ப இருக்கிறது. 1 லிட்டர் பாக்கெட்டும் கிடைக்கிறது ரொம்ப எல்லாத்துலயும் கிடைக்காது. 5 லிட்டர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஆனா சில ஊர்லலாம் ஸ்டார்டிங்கே 5 லிட்டர் 10 லிட்டர் தான் சார். 1/4 லிட்டர் எங்க ஊர்ல 1/4 லிட்டர் வாங்கணும் கிடைக்காது. 1/4 லிட்டர் இங்க கிடைக்காது. அந்த ஊர்ல வாங்கினா இவ்வளோ பெருசா வாங்கி வச்சிருவாங்க ஸ்டோரேஜ். அப்ப அந்த ஊர்ல போனா என்ன பண்ணிக்கணும்? என்ன நானு சொல்லுங்க. நீங்க 30 வருஷமா 1/4 லிட்டர் பாக்கெட் வாங்கி குடிச்சிங்க. ஆனா இப்ப இந்த ஊர்ல 5 லிட்டர் தான் வாங்கணும். வேற வழியே கிடையாது. மாத்திக்கணும். ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம மாத்திக்கிறோம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த வசனம் ஒன்று சொல்லுதுன்னா, என் குடும்பம், என் பின்னணி, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுதுன்னா, ஆப்போசிட்டா என்ன மாற்றிடணும். இதுதான் என்ன பண்ணும்? தேவனுடைய ராஜ்யத்துல எனக்காக தேவன் வச்சிருக்கிறதை செய்ய உதவி செய்யும். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்காக தேவன் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வச்சிருக்கார். கவனிக்கிறீங்களா? உங்களுக்காக எத்தனை கோடி எல்லாம் சொல்லுங்க? 100 கோடி. ரொம்ப கம்மியா சொல்றேன்னா சரி 1000 கோடி. சரி, உங்களுக்காக எவ்வளவு கோடி ஆண்டவர் ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு உங்க லைஃப்ல? அதாவது நீங்க 120 வயசு வாழ போறீங்க. உங்களுக்கு வந்து 1000 கோடிக்கு ஆண்டவர் ப்ராஜெக்ட் வச்சுட்டார். நீங்க வந்து என்ன பண்றீங்க? உங்க வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே முடிச்சு ஒரு 2 கோடிக்கு வீடு வாங்கிட்டீங்க. அப்புறம் அப்படியே இது பண்ணி 1 கோடி ரூபா கார் வாங்கியாச்சு. இப்போ வந்து ஊரெல்லாம் உங்களை பத்தி தான் பேசுது. 2 கோடிக்கு வீடு வாங்கிட்டாப்புல, 1 கோடிக்கு கார் வாங்கிட்டார். ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுக்கு. சொந்தக்காரங்களும் உங்களை பார்க்கறதும் உங்களுக்கு அப்படியே ரொம்ப பெருமையா பறந்துட்டு இருக்கீங்க அப்படியே. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு 1000 கோடி வச்சிருக்கிறார். ஆனா நம்ம என்ன ஆகுது? 3 கோடி வந்த உடனே அப்படியே உருளுது எல்லாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த 1000 கோடி ப்ராஜெக்டை நம்ம செஞ்சு இந்த பூமியில முடிக்கணும். ஏன்னா அது ஆண்டவரே எனக்கு வச்சிருக்கிறாரு. அதை செய்யறதுக்கு என் மனசு புதுசாகணும், என் மனசு அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப நாங்க எஜமான் கிட்ட போய் நிற்கும் போது, இந்த பூமியில வாழ்க்கையை மூச்சு அங்க போய் நிற்கும் போது ஆண்டவர் என்ன பார்த்து பாராட்டுவார். சரி வா, ஏதோ வந்துட்டியா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் வந்து இப்போ எதுவும் சொல்ல போறது இல்லை. இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரலோகம் போறதுல பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து உங்க ப்ராஜெக்ட்ல பாதியை முடிச்சுட்டு போனாலும் சரி, உங்க ப்ராஜெக்டை ஸ்டார்ட்டே பண்ணலனாலும் பரலோகத்துல அப்பா அவங்கள வெல்கம் பண்ணுவார். நிறைய நேரத்தில் இந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடுதுங்கல்ல. ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றாங்க? 2 சாத்துறாங்க. ஆனா கரெக்டா மதியானம் சாப்பாடு போட்டுடுறாங்க. கரெக்டா? கம்மி மார்க் வாங்கினா கூட என்ன பண்றாங்க? சாப்பாடை போட்டு திருப்பி ஃபீஸை கட்டி ட்ரெஸ்லாம் என்ன பண்றாங்க? வாங்கி கொடுக்குறாங்க. இன்னும் பிள்ளை தான். அந்த மாதிரி நான் இன்னும் பிள்ளை தான். ஆனா செய்ய வேண்டிய வேலையை செய்யாம போயிடுறேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் வாழ்கிறதற்கு நான் எல்லாவற்றையும் உனக்கு செய்து கொடுக்கிறேன். அது என்ன பண்றாரு? வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கவும். சிலர் அனுபவிக்கிறதே இல்லை. இயேசு எதுக்கு வந்தாரு? நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கணும். உடனே நம்ம வந்து நம்மளுக்கு உலகத்தான் டக்குன்னு ஞாபகம் வருது பாருங்க. புரியுதுங்களா? அனுபவி அப்படின்னு உடனே டக்குன்னு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் அவனை மாதிரி நம்மளுக்கு இல்லையே. நம்மளை இருக்கிறத பார்க்கவே விட மாட்டான். அவன் பாரு, அவன் ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக இருக்கு. நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். பார்த்துருக்கீங்களா? ஐஸ்கிரீம் கடைக்கு போய் நம்ம ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ பக்கத்து டேபிளில் பார்த்தா, அடடா அதை வாங்கியிருக்கலாமோ, என்ன அற்புதமாக இருக்குது. அவன் அப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல, ரொம்ப ரசிச்சு சாப்பிட்றானே, நம்ம வந்து டேஸ்ட்டே இல்லை போலையே. அடுத்த வாட்டி நீங்கள் போய் அதை வாங்கினீங்கன்னா வாயில் வைக்க முடியாது. இந்த மாதிரி மனுஷனுக்கு என்னன்னா, அடுத்து அது இல்லையே இது இல்லையே அப்படி இருக்குது. ஆனால் இயேசு சொல்றாரு, நீ அனுபவிக்கிற மாதிரி
நிரம்பி வழிகிற மாதிரி அதை மிகுதியாகவும் நீ பெற்றுக்கொள்ளும்படியாக நான் வந்தேன்னு சொல்றார் இயேசு. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் தரேன்னு சொல்றார். இப்போ இருக்கிறதுல நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். இப்போ இருக்கிறத அனுபவிக்கணும். இப்போ இருக்கிறதையும், இப்போ ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறோம்னா சேர்ல சந்தோஷமா உட்காந்து அதை அனுபவிக்கணும். அப்புறம் அடுத்துக்கப்புறம் சோஃபா வரும், அப்புறம் லெதர் சோஃபா போடலாம், என்ன வேணா போடலாம். ஆனா இருக்கிறதுல என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக, சந்தோஷம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். இருந்துட்டு அதை எல்லையா வச்சிடக்கூடாது. இப்ப பாருங்க, நான் உலக பொருளையே தான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இது எப்படி இருக்கும்னா, என்ன சர்ச்சில் வந்தால் சிலர் இருக்கிறதெல்லாம் யோசிப்பாங்க, என்ன சர்ச்சில் ஆவிக்குரியது தானே பேசணும், ஏதாவது பேசணும், வானம் இல்லாட்டி உடன்படிக்கை பெட்டி அந்த மாதிரி ஏதாவது தானே பேசணும், தேவ தூதர்கள் அப்படி தானே பேசணும். இங்கே வந்தால் உனக்கு நல்லா காரு வச்சுக்கோ, வீடு வச்சுக்கோ, 1000 கோடி இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு. இந்த வேதத்தில் நீங்கள் போய் வாசிச்சு பாருங்க, முழு வேதாகமும் உள்ள கூட வேணாம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புஸ்தகத்தில், சுவிசேஷத்தில் நீங்கள் போய் இயேசு எதை ரொம்ப அதிகமாக பேசினார், பரலோகத்தை பற்றி அதிகமாக பேசினாரா, பூலோகத்தை பற்றி அதிகமாக பேசினாரா, அதை நீங்கள் பாருங்க. இயேசு நிறைய ஊமைகளாக சொன்னார், ஏகப்பட்ட ஊமைகள் சொன்னார். ஒவ்வொரு ஊமைகள்லையும் இந்த பூமியை பற்றி பேசினாரா, பரலோகத்தை பற்றி பேசினாரா, ராஜ்யத்தை பற்றி பேசினாரு. ராஜ்யம் எங்க இருக்குது? இங்க இருக்கிறது. ராஜ்யம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசினாரு. தேவனுடைய ராஜ்யம் பரலோகம் கிடையாது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை உலகம் எங்கும் நான் இதை விஸ்தாரமாகிறதுக்காக தான் நான் இருக்கேன். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தாரமாக்குறதற்கு மிகவும் முக்கியமான தேவையா இருக்கிறது பணம். இந்த பணம் யார் கையில இருந்தாலும் பிசாசுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா உங்க கையில இருந்தா உனக்கு பிரச்சனை. இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுதுங்களா? பிசாசுக்கு யாரு கையில காசு இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க, உங்க கையில காசு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்று, உங்க பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சாப்பாடு. இப்போ பாருங்களேன், எதற்கு இந்த மாதிரி நல்ல வாழ்க்கையை வாழணும், ஐஸ்வர்ய வாழணும்னு சொல்றேன்னா, நான் அனுபவிக்காத ஒன்றை மற்றவன் அனுபவிக்க நான் விடவே மாட்டேன். நான் டெய்லி கஞ்சி குடிக்கிறேன். கஞ்சை தவிர என் வாழ்க்கையில கஞ்சி ஊறுகாய் நல்லதுதான், குடிங்க, தப்பு கிடையாது. ஆனா அதை தவிர நான் வேற எதுவுமே சாப்பிட்டது கிடையாதுன்னு இருக்கிற எனக்கு இன்னொருத்தனுக்கு ஒரு நல்ல பிரியாணி வாங்கி தர முடியுமா? நான் யோசிக்க கூட மாட்டேன். நான் என்ன இப்படி யோசிப்பேன், நான் என்ன பண்றேன், உனக்கும் எனக்கும் கஞ்சி ஊறுகாய் வாங்கி தரேன்னு தான் பேசுவேன். அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிரியாணியை ருசி பார்க்க வேண்டும். ஒரு லெக் பீஸை நான் என்ன பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் ருசி பார்க்க வேண்டும். ருசி பார்த்தேன்னா, அடடா என்ன டேஸ்டா இருக்குது, இது மற்றவங்களுக்கும் போகணுமே நான் யோசிப்பேன். அதுதான் இயேசு கொடுக்க வந்த வாழ்க்கை. இந்த பரிபூர்ணமான வாழ்க்கை எதுக்கு நான் இப்ப பேசுறேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அனுபவிங்க, அப்பதான் இது மற்றவனுக்கு கிடைக்கும். என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். இன்னொன்னு கேளுங்க, சில நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இதுல முதல் காரியம் என்னன்னா, 2 கொரிந்தியர் 8:9 இதுதான் நம்ம பார்த்தோம். முதல் காரியம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இங்க பாருங்களேன், 2 கனெக்ஷன். நம்ம இன்னைக்கு கிருபை என்றால் என்ன, கிருபை என்னதெல்லாம் கொடுத்திருக்கிறது அப்படிலாம் நம்ம பேசலாம், நானும் பேசியிருக்கேன். ஆனா இங்க கிரேஸ், கிருபையோட இன்னொன்னு கனெக்ட் ஆகுது. என்னத்துக்கு கிருபையா? ஐஸ்வர்யவான்களாவதற்கு கிருபை. ஃபர்ஸ்ட் நம்ம மேல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ரட்சிக்கப்படுறதுக்கு கிருபை வச்சாரு. அதுக்கு வாழ்நாள் ஃபுல்லா நான் 1000 கோடி நன்றி சொல்றேன். ஏன்னா நம்ம ஆண்டவர் தேடி போடல, அவர் தான் நம்மளை தேடி வந்தார். நம்ம எங்கேயோ சுத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு இயேசு மட்டும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? வாழ்க்கைக்கே ஒரு எதிர்காலத்துக்கும் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையும் எதுவுமே இல்லாம வந்திருக்கும். ஆனா
இயேசு நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தெல்லாம் கொடுத்துருக்காரா இல்லையா? உங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. இப்ப அடுத்து சிலர் வந்து இப்ப ஐஸ்வர்யம்னு பேசணும்னா அதெல்லாம் முக்கியம் கிடையாது, இயேசு கொடுக்குற சந்தோஷ சமாதானம் தான் முக்கியம்ன்றாங்க. அது பெற்றுட்டோம் நாங்க. நீங்க பெறலன்னா பெற்றுக்கோங்க. யாராவது உங்களை வந்து கேட்டாங்கன்னா இதெல்லாம் முக்கியம் இல்ல, சந்தோஷ சமாதானம் தான் முக்கியம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், இப்படி என்ன பண்ணுது ஸ்டாண்டர்டு போயிட்டே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டேன், அடுத்த ஸ்டாண்டர்டு போகணும், அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்க போகணும். சந்தோஷம் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா சந்தோஷம் மட்டும் போதுமா? மனசார என்ன சந்தோஷமா இருக்கு அப்படின்னே நீங்க வீட்டில் உக்காந்துட்டு இருந்தா உங்களுக்கு வந்து சோறெல்லாம் யார் செய்யறது? என்ன சமாதானமா இருக்கு அப்படின்னு உக்காந்துட்டு இருந்தா வேலைக்கு யார் போறது? எல்லாமே இருக்குது, சந்தோஷம் கிடைச்சிருச்சு, சமாதானம் கிடைச்சிருச்சு. அது எங்க இருந்து வருது? இயேசு கிட்ட இருந்து வருது, அதுல மாற்றம் கிடையாது. இப்ப அடுத்து சுகம், அது எங்க இருந்து வருது? அதுவும் இயேசு கிட்ட இருந்து தான் வருது. செல்வம், ஐஸ்வர்யம், அது எங்க வருது? அதுவும் இயேசு கிட்ட இருந்து தான் வருது. வீடு, காரு, அது எங்க இருந்து வருது? இயேசு கிட்ட இருந்து தான் வருது. ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்றார், பூமியில உயர்த்தி வைப்பேன்றார், அது எங்க இருந்து வருது? அதுவும் இயேசு கிட்ட இருந்து தான் வருது. இப்ப நான் அதுக்கடுத்து மக்களை ஐஸ்வர்யவான்களாக்குகிற வேலையில இருக்கேன், அது எங்க இருந்து வருது? அதுவும் இயேசு கிட்ட இருந்து தான் வருது. ஃபர்ஸ்ட் எனக்கு வருது, அதுக்கப்புறம் மக்களுக்கெல்லாம் வருது. இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது யாரு? இயேசு தான். இயேசு நம்ம ஈக்குவேஷன்ல இருந்து தூக்கவே இல்லை. ஐஸ்வர்யம் தான் பெருசு, ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் எல்லாம் காசு பின்னாடி போங்க நான் சொல்றோம். எல்லாமே ஸ்டார்டிங் எங்க? இயேசு கிட்ட இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா அடுத்த ஸ்டெப்பு போயிருங்கன்னு சொல்றேன் நான். சமாதானமா இருக்குங்க, நிம்மதியா இருக்கும் வீட்டில், ஆண்டவர் கொடுத்துக்கார சோத்திரம். அப்படியே வந்து அடுத்த ஒரு 5-10 வருஷம் வாழ்ந்துடாதீங்க, அடுத்துக்கு போங்க. அதுக்கு ஆண்டவர் வழிகளை வைத்திருக்கிறார். அதுல முதல் ஸ்டெப் என்னன்னா, என்னுடைய தகப்பன் ஐஸ்வர்யவானா இருக்கிறதுனால நானும் ஐஸ்வர்யவானா இருப்பேன். ஐஸ்வர்யன்றது லட்சம் கிடையாது, கோடி கிடையாது. நான் இங்க அமௌண்ட்டே பேசல, 2 லட்சம் 2 கோடி. ஆண்டவர் வந்து அப்படிலாம் காசே கிடையாதுங்க. உங்களுக்கு தேவைக்கும் அதிகமா இருக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதற்கு தேவைக்கும் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கு தேவைக்கும் அதிகமாக இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு இடத்துல சர்ச்சு கட்டுறாங்க, அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு 20 லட்சம் வேணும், அதை நம்மளால கொடுக்க முடியணும். இன்னொரு இடத்துல ஒரு அனாதை எல்லாம் கட்டுறாங்க, ஒரு இடத்துல ஸ்கூல் கட்டுறாங்க ஒரு கிராமத்துல, அதுக்கு ஒரு 50 லட்சம் தேவை. யார் கொடுக்க முடியணும்? நம்ம கொடுக்க முடியணும். அதுதான் ஐஸ்வர்யமே தவிர இது வந்து ஏதோ ஒரு இத்தனை அமௌண்ட்னு கிடையாது. இங்க போட்டிருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்ப யார் தரித்திரம் ஆயிட்டா? இயேசு தரித்திரம் ஆயிட்டாரு. அப்ப என்ன ஆக்கிட்டாரு? என்ன ஐஸ்வர்யவானா மாற்றிட்டார். அப்ப நான் யாரு? எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும், என் குடும்பத்துக்கும், என் பர்சனாலிட்டிக்கும் எதுக்குமே இது சம்மந்தம் கிடையாது. இந்த உலகத்தில் எப்படி பார்க்குறாங்க? நல்ல ஷர்ட்டு, இப்போ பேண்ட்டு போட்டிருக்கணும், அப்படியே பயங்கரமாக இருக்கணும், அப்படியே நீளமாக, எவ்வளோ நீளமாக கார் இருக்குது, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது உன் வீடு, இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வரும். உங்கள் வீடை நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணால் போட்டுக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எவ்வளோ நீளம் காரை வேணால் போட்டுக்கோங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன புரியணும்? நான் ஐஸ்வர்யம். ஒருவேளை இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அந்த சைக்கிள்ல காத்தடிக்கிறதுக்கு காசு இல்லாம இருக்கலாம், சைக்கிள் காத்தடிக்கிறதுக்கு காசு இல்லாம இருக்கலாம், ஆனா நான் யாரு? ஐஸ்வர்யவான். அப்ப இந்த ஐஸ்வர்யவான்ற ஸ்தானம் எங்க இருந்து வந்துச்சு? இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. அவருடைய தரித்திரத்தினால நான் ஐஸ்வர்யவானாய் மாறிவிட்டேன். அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் உண்மையுள்ளவர்களாயிருங்கள். அவர் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறது போல நீங்களும் ஐஸ்வர்யவான்களாயிருங்கள். ஆமா, அது உண்மைதான். இப்போ
இதை யாரு டிசைட் பண்ணணும்? புரியுதுங்களா? இப்ப யார் இத முடிவு பண்ணி இப்படிதான் நான் வாழ போறேன்னு யார் முடிவு பண்ணணும்? இப்போ சில நேரங்களில் இந்த சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களே, இந்த கவர்மெண்ட் ஜாப்லேயும் சரி வேற இடத்துலையும் சரி ப்ரொமோஷன் வரும். அதாவது இந்த படிப்பு எழுதுனாங்கன்னா வந்து சீனியர் இன்ஜினியர் அந்த மாதிரிலாம் போஸ்டிங் போடுவாங்க. அதுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். கவர்மெண்ட்லேயும் எக்ஸாம் இருக்கும், இல்லை ப்ரைவேட் கம்பெனிலையும் எக்ஸாம் இருக்கும். இது எழுதுனீங்கன்னா அடுத்த சம்பள உயர்வு இருக்கும். அப்புறம் என்னவா இருக்கும், ப்ரொமோஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் கரெக்டாக இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுற்றி இருப்பாங்க, அப்பப்போ சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் சாப்பாடு எடுத்து வருவாங்க, இவங்க டீ எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு ஆஃபீஸ் செட்டப் நல்லா இருக்கும். இப்போ ப்ரொமோஷன் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, இல்லை சார் போதும், சம்பளம் வருது, வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது, பிள்ளைக்கு போட்டோ வச்சாச்சு, இல்லை பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன, வந்தோம்மா நீட்டாக உக்காந்தோம்மா போனோம். இல்லை சார் ப்ரொமோஷன் இருக்குது, அந்த போஸ்டிங் காலியாக இருக்குது, இதை நீங்கள் படித்து எழுதுனீங்கன்னா போகலாம். இல்லைங்க வேண்டாம், போதும், இதோட போதும். அப்போ என்ன பண்ணுறாங்க, சரின்னு விட்டு போயிடுறாங்க. இது உலகத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் இது ரொம்ப மிக முக்கியம். நான் உன்னை நாடி தேடலைன்னா அந்த பக்கமே போக முடியாது. உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இந்த ஆதாமும் ஏவாளும் பண்ண பிரச்சனைனால தான் இன்னைக்கு உலகத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை. யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த ஏவாள் பாட்டி இருக்காங்கல்ல, இந்த ஏவாள் பாட்டி வந்து இந்த மரத்தில் இருக்கிற கனியை புசிச்சதுனால தானே பிரச்சனை. கரெக்டா இல்லையா? இல்லாட்டி நம்மளும் ஏவாள் பாட்டியை பார்த்துருக்கலாம், இந்த ஜீவகனியை புசி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம், இவ்வளோ கஷ்டமே கிடையாது இல்லை. அப்போ இந்த ஏவாள் பாட்டி வந்து இந்த பழத்தை பறிக்கும் போதே இப்படி இப்போ நம்ம வீட்டில் என்ன சின்ன பிள்ளைங்கலாம் வந்து இந்த கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க போய் பிடிக்க போயிடும், ஏதோ கலராக இருக்குது அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுறோம், தொடாத. அப்புறம் ஒருவேளை பக்கத்தில் போயிட்டா பட்டுன்னு ஒரு அடி கூட வைக்கிறோம். அது பார்க்குது, என்னடா அடிக்கிறாங்க நம்மளை அப்படின்னு. இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தாங்க, என்ன பண்ணுறாங்க இப்போ அடிக்கிறாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி விடுது. நான் என்ன சொல்கிறேன், இந்த ஏவாள் பாட்டி பழத்தை பறிக்க வர்ற நேரத்தில் பட்டுன்னு ஒரு அடியாவது போட்டிருக்கலாம்ல ஆண்டவர். இல்லாட்டி ஒரு சவுண்டு, ஏய் என்ன சொன்னேன் நான், ஏவாள் தொடாதன்னு சொன்னேன், சாப்பிடாத, அதையும் சாப்பிட்ற அப்படின்னு சவுண்டு உண்டு கொடுத்துருந்தாருன்னா ஒருவேளை ஏவாள் பாட்டி சாப்பிடாம இருந்திருப்பாங்கல்ல. அட்லீஸ்ட் ஒரு அடியாவது போட்டிருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் இந்த பக்கமே வரல, பார்த்துட்டு தான் இருந்தாரு. இப்போ உங்க பிள்ளை கேண்டரை தொட போனாலே நீங்க வந்து பிடிக்கிறீங்க, ஆண்டவர் ஏன் வந்து பழத்தை தட்டி விட்டுருக்கலாமே, இல்லை அப்ப ஏதாவது பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? ஒருவேளை ஒரு பண்ணிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவரை மாதிரி அவங்கள வாழ விடாம தடை பண்ணிருப்பார். கடவுளாகவே படைச்சிருக்கிறாரு, அவன் என்ன வேணா செய்யலாம். இன்னைக்கு உலகத்தை உண்டாக்கலாம், உலகத்தை நாசமும் ஆக்கலாம், பழத்தை சாப்பிடவும் செய்யலாம், சாப்பிடாமலும் இருக்கலாம், அவன் இஷ்டம். தேவனை போலவே அவருடைய சாயலாகவே மனுஷனை உண்டாக்குனதுனால எதுவுமே பண்ணல. அதனாலதான் இன்னைக்கு பழத்தை சாப்பிடும் போது விட்ட. இன்னைக்கு அதனால வந்த விளைவுகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு நல்ல வாழ்க்கையை நம்மளுக்கு ஆயத்தமாக்கி வச்சுட்டாரு. ஆனா அன்னைக்கு சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக இருக்கிறது, ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ எதை தெரிஞ்சுக்க போற? அப்போ ஐஸ்வர்யமா வாழலாம் அப்படின்றதும் இருக்கு, கஷ்டப்பட்டு வாழலான்றதும் இருக்கு. நான் பேசுறது வேதனையற்ற ஐஸ்வர்யம். நான் வந்து இங்க எப்படியோ அப்படியே ஷோ காட்டுறதுக்கு அங்கங்க கொஞ்சம் கடனை வாங்கி நான் ஏதோ ஐஸ்வர்யவான் இருக்கிற மாதிரி ஒண்ணு காட்டுறது கிடையாது. இந்த உலகம் அதெல்லாம் போதிக்குது. இந்த உலகம் எப்படி சொல்லுது, இல்லைன்னா கூட இருக்கிற மாதிரி காட்டிட்டு போயிரு, அப்படிலாம் சொல்ல வேதம். தேவனை மட்டுமே சார்ந்து கொள்ளு, தேவன் உன்னை உயர்த்துவார் ஆண்டவர் சொல்றார். அடங்கிரு, வெயிட் பண்ணுன்றார். யோசேப்பை நிர்வாணமா நிக்க வச்சுட்டாங்க. அந்த காலத்துல வந்து அவமானப்படுத்தி நிந்தைக்குள்ளாக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ இவனை அடிமையா வாங்குறதுக்கு அவனுக்கு ஏதாவது வியாதி இருக்குதா, தோல் வியாதி இருக்குதா,
உன் பல்லு எப்படி இருக்கு, எலும்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நிர்வாணமா நிக்க வச்சிருவாங்க. நிக்க வச்சு வேலைக்கு வாங்கிட்டு போவாங்க. அங்க வசனம் போட்டிருக்குது ஆதியாகமத்துல, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனா இருந்தான். ஆங்கிலத்துல போட்டிருக்குது, God was with Joseph and he was successful. நிர்வாணமா நிக்கிற ஒருத்தரை பார்த்து நீங்க சக்சஸ்ஃபுல்னு சொல்லுவீங்களா? நிர்வாணமா நிற்கணும் பார்த்து அவன் வெற்றி உடையவன் சொல்லுவீங்களா? அடிமைங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவன் கூட இருக்கிறதே அவனுக்கு சக்சஸ் தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களோடு இருப்பதே வெற்றி, தேவன் உங்களோடு இருப்பதே ஐஸ்வர்யம். இப்போ மனசுல இதை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ உங்களை உங்க பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்புவீங்க. பீட்டர் அங்கிள் இருக்கிறாங்க, பீட்டர் அங்கிள்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவாரு? சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே ஸ்டீஃபன் ஒருத்தர் இல்லவே இல்லை. ஸ்டீஃபன் அங்கிள் ஸ்டீஃபன் அங்கிள்னு கூப்பிட்டோன்னே யாராவது வருவாங்களா? சொல்லுங்க, வருவாங்களா? யாருமே இல்லையே. ஏன் இல்லை? அதனால வரமாட்டாங்க. உங்களை யாராவது நீ தரித்திரம் பிடிச்சவன், ஒன்றும் இல்லாதவன், கஷ்டப்படுறோன்னு கூப்பிட்டா யாரை கூப்பிடுறாங்க? யாரையோ கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிடணும்? எப்படி கூப்பிடணும்? ஐஸ்வர்யவான்னு கூப்பிடணும். உங்களை கூப்பிடணும் எப்படி கூப்பிடணும்? ஐஸ்வர்யவான்னு கூப்பிடணும். அப்ப அதுக்கு தான் நீங்க திரும்பவும் செய்யணும். இல்லாட்டி யாரை பார்த்து பேசுற தெரியல, நீ யாரை பார்த்து பேசுறன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த உலகம் உங்களை வேற மாதிரி பார்க்கும், அது பிரச்சனை கிடையாது. நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க அதுதான் இங்க. உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐஸ்வர்யவானா பாக்குறீங்களா? தேவன் உங்களை ஐஸ்வர்யவானா பாக்குறாரு. உங்களை கல்வாரி சிலுவையில் ஆக்கவும் செஞ்சிட்டார். சரி, ரெண்டாவது காரியம், ஐஸ்வர்யம் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது, பிசாசினிடத்திலிருந்து வருவது அல்ல. பிசாசினுடைய பேக்ரவுண்டு நீங்க புரிஞ்சுக்கணும். சிலர் இந்த இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த யூடியூப் ஃபேஸ்புக்ல எல்லாம் கொஞ்சம் நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ரொம்ப மிகவும் முக்கியமா இவங்க பேசுறது என்னன்னா, இந்த ஐஸ்வர்யத்தை பகைச்சு பேசுறாங்க. பகைச்சுனா எப்படின்னா, அதெல்லாம் தேவை கிடையாது, அது உன்னை அழிச்சு கொண்டு போயிடும், அது பிசாசு கிட்ட இருந்து வருதெல்லாம் சொல்றாங்க. பிசாசுடைய பேக்ரவுண்ட் தெரியுமா? பிசாசு யாரு? இவங்க எப்படின்னா, பிசாசு ஏ கட்சியும் இயேசு பி கட்சியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரெண்டு பேர் இருக்கிறாங்க வல்லமை உள்ளவர்கள். அப்படிலாம் கிடையாது, ஈக்குவலே கிடையாது. ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் ஈக்குவலே கிடையாது. ரெண்டு பேரும் எப்படி சம்பந்தமே படுத்த முடியாது. இவங்கெல்லாம் கொடுக்கவே முடியாது, இவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது ஃபர்ஸ்ட் கொடுக்கறதுக்கு. வானத்திலிருந்து ஒரே எத்தி கீழே தள்ளப்பட்டவன் பிசாசு. எல்லாத்தையும் நாசமாக்கினவன் பிசாசு. வானத்தையும் பூமியை உண்டாக்கினது யாரு? எங்க அப்பா. உங்க அப்பா தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கினாரு. இந்த பூமிக்குள்ள செல்வத்தையும் வெளியேற பெற்ற கற்களையும் தங்கத்தையும் வெள்ளியும் வச்சது யாரு? உங்க அப்பா. இதுல பிசாசுக்கு என்ன வேலை இருந்துச்சு? இல்ல, எங்க அப்பா வச்சது யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். ஒரு வேளை நான் இன்னைக்கு அனுபவிக்காம இருக்கிறதுனால வேற ஒன்றா மாறிடுமா? எந்து தான் நான் எப்பனாலும் எடுத்துக்குவேன். அது யார் எனக்கு வச்சிருக்கா? எங்க அப்பா எனக்கு வச்சிருக்கிறாரு. இந்த வானத்தையும் பூமியையும் சர்வலோகத்தையும் உண்டாக்கின தெய்வம் நம்மளுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறது. இதுல பிசாசுகளா இடமே கிடையாது. அவன் வச்சிருக்கிறது எப்படி வச்சிருக்கான்னா, திருடி வச்சிருக்கான். அதனாலதான் வசனம் வாசித்தோம், திருடவும் கொல்லவும் அவன் வேலையாதான். இப்ப புரியுதுங்களா? இங்க பாருங்க, உங்க மாமா, உங்க மச்சான், உங்க சித்தப்பா, உங்க பெரியப்பா, உன் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், இவன்லாம் ஏதாவது நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். உங்க ஆபீஸ்ல சம்பளத்தை கொடுக்காம இருக்கலாம், ப்ரொமோஷனை மட்டமாக்கி இருக்கலாம், ஸ்டாப் பண்ணிருக்கலாம், உங்களுக்கு ஏதோ கஷ்டம் வந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒருத்தர் இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒருத்தர் இருக்கான். உங்க பிசாசு, உங்க எதிர் வீட்டுக்காரனா இருக்கட்டும், இல்ல உங்க சொத்தை வரவங்க உங்க சொந்தக்காரன் தடை பண்ணிருக்கான், எவன் என்னெல்லாம் பண்ணிட்டோம். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இவன் உங்க சொந்தக்காரங்க, உங்க நண்பர்கள் கிடையாது, பிசாசு தான் இருக்கான். உங்களுக்கு எப்படியாவது வர விடாம பாத்துக்குவோம். இதுல நம்மளுக்கு என்னன்னா, இப்ப இவங்க கோவம் வருது வேற, சொந்தக்கார மேலேயும் நண்பன் மேலேயும். ஏன்னா தரப்படுறா, ஆபீஸ்ல ஒரு ப்ரொமோஷன்
பவர் பவர் அனாயிண்டிங். உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு காக்காஷி காப்பா 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 அப்படியே மூஞ்சி கிளம்பலாம். அதுதான் வெறும் அந்நிய பாஷை பேசி குதிக்கிறதுக்கு மட்டுமா பரிசுத்த ஆவியானது? அந்நிய பாஷை பேசி ஆவியில நிறைஞ்சு என்ன பண்ண போறோம்? பூமியில போய் சுதந்திரிக்க போறோம். நீ நல்ல அந்நிய பாஷை பேசணும்னா உனக்கு பரலோகத்துல வந்து ஒரு ஸ்பெஷலா உனக்கு ஏரியா ரெடி பண்ணி தரணும்னு சொல்றாரு. இல்ல, இந்த பூமியில அங்க பெஸ்ட் பிளேஸ் தான். அப்பா நம்ம எப்படி போட்டு வச்சிருக்காரு? மேன்ஷன் தான் சொல்றாரு. உனக்கு சிறப்பான இடத்த ஆயத்தமாக்கி வச்சிருக்கா போயிருக்கிறாரு. அந்த பெஸ்ட் தான். வீதியே தங்கமா வீரையே அப்படியே நம்ம வந்து கான்கிரீட் ரோட்லாம் போட்டோம்னா பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி பேசிட்டு இருக்கோம். நீங்க கார் ரோடு போட்டா என்ன மாதிரி ரோடு போட்டுருக்காங்க கார் ரோடு அப்படின்றோம். கான்கிரீட் ரோடு எல்லாம் பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்கு அப்படின்றோம். அந்த சொல்றாரு நல்லா இருந்தது தங்கத்திலே ஒரு ரோடு போடுறாரு. அதனால அந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ இங்க ஐஸ்வர்யத்தை பெறுகிறவருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். காலையில் அந்நிய பாஷை பேசி ஆவியினால நிறைஞ்சு போனீங்கன்னா அந்த வேலை செய்கிற இடத்துல அந்த தொழில் செய்கிற இடத்துல லாபம் செஞ்ச சம்பாதிப்பீங்க. ஆமா, அதுக்குதான் பரிசுத்த ஆவி. தேவதயம் எதுக்கு இருக்குது? இந்த பூமியில ஒரு காரியத்தை நீங்க செய்யணும் போகும்போது தயவு ஏற்படும். 10 பேர் உட்காந்து இருக்காங்க, அத உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்? தேவ தயவு உங்களுக்கு இருந்துச்சு. ஏகப்பட்ட பெண்கள் எல்லாரும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்க ராஜ்யத்துல எல்லா பெண்களும் கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்க. அழகு போயிட்டு ஏன்னா ராணி எங்க போறாங்க? ராஜா செலக்ட் பண்ணும். கரெக்டா யார செலக்ட் பண்றாரா? ராஜா. தயவு நூற்றுக்கணக்கான நாடுகளை அளந்த ராணி, அவங்க பேர் எஸ்தர். தேவ தயவு அவங்க இருந்துச்சு. எவ்வளவு பெரிய விஷயம்! நூற்றுக்கணக்கான நாடுகள் ஆண்டு. அப்போ ராஜா வர கேட்கிறாரு, ராஜ்யத்திலே ஒரு பாதுகாப்பு சொல்லுவேன் பாருங்க. ராஜ்யமே அவங்களுக்கு இருந்துச்சு, அவ்வளவு இருந்துச்சு. அதாவது உனக்கே தந்துடுறேன், தனியா வேணும்னா கூட ஆண்டு சொல்றாரு. இந்த ராஜ்யம் எல்லாம் பாதி எடுத்து நீ தனியா ஆண்டு செய்யணும் கூட ஆண்டு எடுத்துக்கோ அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க. எவ்வளவு பெரிய அந்தஸ்து பாருங்க. யார் ஏற்படுத்தி கொடுத்தா? நம்ம அப்பா தான் ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க. இங்க 1 நாளாகமும் 29:12 பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் மும்மாட வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஐஸ்வர்யமும் கனமும் மும்மாட வருகிறது. யாரால வருகிறது? எல்லாம் சொல்லுவோம், ஐஸ்வர்யமும் கனமும் மும்மாட வருகிறது. எல்லாம் திருப்பி சொல்லுவோம், ஐஸ்வர்யமும் கனமும் மும்மாட வருகிறது. பாருங்க, யாரும் நானும் சொல்லுவாங்களா? யாரும் நானும் சொல்லுவாங்களா? ஐஸ்வர்யமும் கனமும் காசு வச்சிருக்கிறதுனால எல்லாரும் வந்து பெருசா மதிக்கவே மாட்டாங்க. சில நேரத்துல பாருங்க, காசு வச்சிருப்பாங்க, ஆனா ஒரு மாதிரி கேரக்டரே சரியிருக்காது, மக்களை அலட்சியம் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க, மரியாதை இருக்காது. அவங்க காசு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே பார்க்க விட மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வெறும் காசு மட்டும் தரப்படல, வெறும் சொத்து மட்டும் ஐஸ்வர்யம் மட்டும் தரப்படல, உனக்கு கனத்தையும் தரேன். பூமியில உன்னை பார்க்கறவங்க கனம் பண்ணுவார்கள். தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினால் ஆகும். விசுவாசிக்க முடியுமா? வேறமே உண்மை. என் சூழ்நிலை உண்மை கிடையாது. என் அம்மா அப்பா, என் தாத்தா பாட்டி, என் சொந்தக்காரங்க பருவத்துல உண்மை கிடையாது. அவங்க வாழ்க்கையை அனுபவிச்சதை சொல்றாங்க. ஆனா இந்த வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யம் கனமும் யாருக்கு இருந்து வருது? ஆண்டவர் கிட்ட இருந்து வருது. ஆண்டவர் கிட்ட இருந்து வர்றது வேணுமா வேண்டாமா? 1 ராஜாக்கள் 3:13. இதுவும் வந்து நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தே, உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. 3வது காரியம் என்னன்னா,
ஆண்டவர் உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ண மாட்டார், தீமையை உண்டு பண்ண மாட்டவே மாட்டார். தேவன் பண்ண மாட்டாரு, நன்மையை மட்டுமே தருகிறவர். சரி, இப்போ சாலமோன் தாவீதுடைய மகன். தாவீது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சிறப்பான அரசர். தாவீதை கோலியாத்தை கொன்னப்போ சவுல் கொன்னப்போ தாவீது 14 பாட்டு பாடுறாங்க. அதாவது சவுல் இருக்கும் போதே தாவீதுக்கு ரொம்ப பெரிய அளவு எல்லாரும் பண்ணாங்க, அவனுக்கு மரியாதை கொடுத்தாங்க, அவன் கூட இருக்கணும் விரும்பினாங்க. எப்பயாவது தாவீது அரசன் ஆவான்றது மக்களுக்கே தெரியும், அது சவுலுக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மனுஷன் பல ஆண்டுகள் அரசாடுறார். அரசாங்கத்துக்கு சாலமோன் வரார். இப்ப சாலமோன் என்னன்னா, அவன் அப்பா மாதிரி நம்ம பெரிய சாதனைலாம் கிடையாது. அவங்க அப்பா செஞ்சிருக்காரு தவிர இவனுக்கு இவன் 2 கோலியாத்தை போட்டுட்டான்னா இந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்துல எப்படி போய் சுதந்திரிச்சு பெரியதாக இல்ல, அப்பதான் பார்க்க பெரிய ஆள்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவும் பெருசா இல்ல. அதனால கேட்கறாங்க, எனக்கு ஞானம் கொடுங்க, எங்க அப்பா மாதிரி எனக்கு சிறப்பா செய்யறதுக்கு ரொம்ப சின்ன பயனாக அப்படின்னு ஜோமன் இந்த மனுஷங்களாம் நடத்துறதுக்கு எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஞானத்தை கொடுத்தாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் ஞானத்தை உங்களுக்கு தரேன். அதெல்லாம் சொல்லிட்டு இப்ப 13வது வசனத்துல நீங்க பாருங்க, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். அப்ப நான் என்ன சொல்றேன், ஒருவேளை இந்த ஐஸ்வர்யம் கெட்டது அப்படின்னு நீ ஊர்ல பேசுறாங்க. நீ என்ன பேசுறாங்க, வீடியோல போட்டு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நீ கேளாத, இதுக்கு பின்னாடி ஓடாத. நம்மளும் அதான் சொல்றாங்க, பின்னாடி தேடாத தான் சொல்றோம், ஓடாதன்னு சொல்றோம். நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் குற்றாவே சொல்றேன். நான் எல்லாரும் பழனி பின்னாடி போங்க நான் சொல்றேன். நான் நின்று ஆண்டவரை தேடும் போது என்ன வருது, ஐஸ்வர்யம் வருதுன்னு சொல்றேன். நீ விதைக்க மட்டும்தான் செய்யணும், அறுவடை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம்னா விவசாயத்தை சொல்லி பாருங்க, ஓட விட்டுருவாங்க. நம்ம 3 மாசம் 6 மாசம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அறுவடை பண்றதுக்கு இன்னைக்கு பெரிய பெரிய மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு சீக்கிரமா அறுவடை பண்ணுவாங்க இருக்கு, பார்த்துட்டே இருக்கிறான். கை கரெக்டா வந்துச்சு, மழை வர்றதுக்கு முன்னாடி தூக்கி இருந்தான். இல்ல விதைச்சா அவ்வளவு விதைச்சு நம்ம பாட்டுக்கு போயிருக்கோம். அது அறுவடையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம எவ்வளவு சாப்பிட முடியாது. காலை சாப்பிட்டோம்ல, நேற்று சாப்பிட்டோம், இப்ப போய் சாப்பிட போறோம். ஏன் சாப்பிட போறோம் தெரியுமா, யாரோ ஒரு விவசாயி பல மாதங்களுக்கு முன்பாக விதைத்து எல்லாத்தையும் பண்படுத்தி எல்லாம் பண்ணி தண்ணி பாய்ச்சி கடைசியில் அறுவடை பண்ணி ரெடி பண்ணி பாக்கெட் பண்ணி கடையில் விற்கிறது சூப்பர் மார்க்கெட்ல. இப்ப போய் நம்ம வாங்குறோம். ஆனா இங்க என்ன பேசுறோம், போயிட்டே இருக்கணும், அறுவடை எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. எப்படிங்க என்ன கணக்கு இங்க போட்டிருக்குது, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமை உனக்கு தந்தேன். அப்போது தேவையில்லை, இல்ல இது என்ன நரகத்துக்கு கொண்டு போயிடும், இது என்ன அழிச்சிடும்னா ஆண்டவரே தவறு. உங்க பிள்ளைக்கு தீமை செய்வீங்களா, நீங்க உங்க பிள்ளைக்கு தீமை செய்வீங்களா, அவன் நாசமா போகணும்னு எதையா செய்வீங்களா? அப்போ எனக்கு நல்லதுன்னு சொல்லி ஒண்ணு செய்யறாங்கன்னா அது என்னவா இருக்கும், நல்லதா தான் இருக்கும். ஐஸ்வர்யம் நல்லதா கெட்டதா? ஐஸ்வர்யம் நல்லது. அதுவும் ஆண்டவர் சொல்ற, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் தரேன். அப்ப என்னது நல்லது. அதான் 3வது. 4வது, சிலுவை நட்டே வரும்போது நீங்க ஐஸ்வர்யவான்கள் ஆகுறீங்க. அது சில பாயிண்ட் நான் சொல்ல வரேன். என்ன பாயிண்ட்ஸ்னா இதெல்லாம் இதெல்லாம் சொல்லணும்னா மனது அளவுல எனக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். என்னன்னா, நான் ஐஸ்வர்யமான இருப்பது தேவனுடைய சித்தம். திரும்பவும் சொல்றேன், நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம், ஒரு கலாச்சாரம் ஒரு பின்னணியில இருந்து வந்திருக்கோம், இதுதான் நம்மளை சுத்தி சுத்தி இருக்குது. இதுவே ஒரு பெரிய பாண்டேஜா இருக்கு. நம்ம இந்த குப்பை மாடு கலை கேட்டுருக்கீங்களா, ஒருத்தர் மாடு வாங்கினாங்க, மாட்டு சந்தையில போய் என்ன பண்ணிக்கலாம், மாடு வாங்கிட்டான். அந்த மாடு எழுது இது நடத்த உதுறதுக்கு வாங்கிட்டு போயிட்டோம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா 10 அடி ஒருத்தர் நின்றுதான்.
இது பத்தடி இவன் தத்துவம் திருப்பி போகிறான், திருப்பி பத்தடி நிற்கிறான். நிலத்தை உழுவுனா பத்தடி ஒரு நின்றுட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்றது? பத்தடி நிக்குது. போறான் என்ன அது மாடு பத்தடி நிக்குது அப்படின்னா, ஓ அந்த மாடா, குப்பை வண்டி மாடு சார் அப்படின்னு. இது எப்படின்னா இந்த மாடு டெய்லி காலையில இருந்தா பத்தடி ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அப்ப இந்த குப்பை தொட்டில குப்பை எடுத்து பத்தடி நின்று போயிருக்காம பாருங்க. இப்படி கட்டணம்னா அது போகும், அப்புறம் திருப்பி நிற்கும், கட்டணம்னா போகும். இத வாழ்நாள் ஃபுல்லா பண்ணி இன்னைக்கு மாட அவுத்து விட்டுட்டு நீ எவ்வளவு நேரம் நடன்னு சொன்னாலும் இது நடக்க மாட்டேங்குது. இப்ப நான் ஒரு தப்பாலாம் சொல்லல, தப்பா நினைச்சுக்கேன். என்ன சொல்றேன்னு, என் லைஃப்ல இந்த குப்பை மாடு மாதிரி செஞ்சதே ஏன் செய்யறோம் சார், அதுதான் கூடாதுன்னு சொல்றேன். ஏதோ ஒண்ணு எங்க அப்பா அம்மானால தாத்தா பாட்டி சொந்த காட்டுனால எதையோ ஒண்ணு செஞ்சுட்டேன், நம்பிட்டேன். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால உங்கள் மனது அது விடுதலை ஆகிறது. நீங்க எல்லாம் ஐஸ்வர்யவான்கள், எல்லாரும் ஐஸ்வர்யவான் எல்லாம் சத்தமா 3 வாட்டி சொல்ல போறோம். சரிங்களா? சத்தமா சொல்ல போறோம். ஐஸ்வர்யவான் மாதிரி சொல்றோம். சரியா? 3 வாட்டி சொல்ல போறோம். எல்லாம் சொல்லுவோம். நான் ஐஸ்வர்யவான், அதுக்கு கோடீஸ்வரன் சொல்லப்படுறது தமிழ் வார்த்தை. தமிழ் வந்து அழகான வார்த்தை பாத்தீங்களா? கோடீஸ்வரன் சொல்லுவோம். 3 வாட்டி சொல்லுவோம் சத்தமா. சரிங்களா? நான் கோடீஸ்வரன், சொல்லுங்க. இப்போ இதுக்கு என் பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கணும்னு வேற சொல்லுது. அப்படிலாம் சொல்லு. கல்வாரி சிலுவையிலே இயேசு என் தரித்திரத்தை எடுத்து என் ஐஸ்வர்யவானாய் மாற்றிவிட்டார். ஆமென். க்ளோஸ் அவ்வளவுதான். பேச்சே கிடையாது. இத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்தானத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் தான் வருது பாருங்க. இன்னைக்கு பிரதம மந்திரியவோ முதல் மந்திரியவோ பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க ஒரு 5 வருஷம் ஆளுறாங்க. அன்னைக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்ச அந்த நொடியில இருந்து அவங்க சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர். அவங்க ஆனா இன்னும் 1 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சுதான் அன்னைக்கு கரெக்டா அவங்க செய்ய முடியும். ஆனா அன்னைக்கு அவங்க யாரு? மாற்றவே முடியாது. ராஜா வீட்டுல பிறந்த புள்ள அடுத்த ராஜா எப்ப 20 வருஷம் 30 வருஷம் ஆகலாம். ஆனா அதான் யாரு? ராஜா தான். மாற்றவே முடியாது. ஏன்னா அவன் ராஜா குடும்பத்துல பிறந்தான். நீங்கெல்லாம் ஐஸ்வர்யமான தகப்பனுக்கு பிறந்திருக்கிறீர்கள். நீங்கெல்லாம் ஐஸ்வர்யவான். அதான் முடிஞ்சு போச்சு. அது அப்புறம் அதான் வந்து அப்புறமா பாத்துக்கலாம். என் சட்டை சரியில்லை, என் கார் சரியில்லை, என் வீட்டு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஐஸ்வர்யவான். முடிஞ்சு போச்சு. எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். 4வது விஷயம், கல்வாரி சிலுவையில் வருகிற எவனும் ஐஸ்வர்யவான். ஒருவேளை இந்த மக்கள் தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, ஐஸ்வர்யம் கெட்டது, ஐஸ்வர்யம் பிசாசுக்குரியது. அதாவது என்ன சொல்றாங்க, ஒருத்தர்லாம் பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, நகை போட்டு இருக்கிறவங்க வேசிக்கு சமம் பேசுறாரு. என்ன எங்க போய் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கு ஒரு வசனத்தோட காட்டுறாங்க. எப்படி போய் மண்டல எப்படி ஆகி போய் இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டு வெளியே பேச முடியாது. கல் எடுத்துவாங்க. வெளியே பேச முடியுமா? எப்படி ஒப்புடுறாங்க பாருங்க. அதாவது எப்படி எங்க இருந்து வருதுன்னு தெரியல. சும்மா எதையாவது பேசுறது. வசன ஆசிரியர் பாருங்க, கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி நீக்க கொண்டார். என்னன்னா இந்த வேதத்துல பழைய உடன்படிக்கையில மோசையின் பிரமாணத்தினால சாபம்னு சொல்லுதோ, அந்த எல்லா சாபமும் யார் மேல வந்துச்சு? இப்போ உங்க மேல என்ன இருக்குது? சாபம் இல்லை. உங்க மேல சாபம் இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ கூட்டங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு சாபம் உடைக்கப்பட்டு என்ன சாபத்தை உடைக்கிறது? இயேசு பாதையை உடைச்சு போயிருக்காரா? யோசிச்சு பாருங்க.
என்னன்னா ஒரு வெளிப்பாடு இல்லாததுனால இவன் கட்டப்பட்டிருக்கிறான். பாருங்க, இந்த இடம் முழுக்கா ஃபுல்லா லைட்டா போட்டு வெளிச்சமா வச்சிருக்கோம். இந்த இடம் முழுக்க ஃபுல்லா இருட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அப்படியே கடவுள் வேண்டியதுதான். கீழே விழுவோம், இடிச்சுவோம், உட்கார முடியாது, சேர் தெரியாது. ஆனா லைட் போட்டா எல்லாம் கரெக்டா இருக்கும். லைட் என்னது? ரெவலேஷன், வெளிப்பாடு. கிறிஸ்தவர்களுக்கு வெளிப்பாடு இல்லாம இருள இருக்கிறதுனால அவன் சாபத்தில் இருக்கின்றான், நீ பாவத்தில் இருக்கின்றான், ரட்சிக்கப்பட்டு பாவிக்கிறாங்க, கழுவப்பட்ட பாவிக்கிறாங்க. பாவியா நீதிமானா? சொல்லுங்க, நீதிமான். அது ரட்சிக்கப்பட்ட பாவி. உன் பிள்ளைய பார்த்து சொல்லுவீங்களா? நீ அனாத பிள்ளைய சொல்லுவீங்களா? நீ அனாதையா பிள்ளையா? பிள்ளை, அவ்வளவுதான். அதாவது நீங்க ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சீங்கன்னாலே அவங்க பேசுறது தப்புன்னு தெரியும். வசனத்திலயும் இல்ல. எப்படி ரட்சிக்கப்பட்ட பாவியா மாற முடியும்? ஒரு ஒரு குடும்பத்துல உங்க பிள்ளைய இல்லைன்னு மாத்திரத்துக்கு நீங்க எவ்வளவு வேலை பண்ணணும் தெரியுமா? ஒரு வேலை நீங்க இந்த பிள்ளை இல்லை, நீ பிள்ளை இல்ல போன சொன்னாங்க மாற முடியாது. ஓரத்துக்கு ஒண்ணு போனீங்க இல்ல சார், என் பிள்ளை இருந்து பிள்ளை கிடையாது, அது கிடையாது, என் பிள்ளைய கிடையாது அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. என்ன சொல்லுவீங்க? கோர்ட்டுக்கு போய் அந்த பெரிய கேஸ நடக்கும். அவன் அத்தனை பேச்சு டாக்குமெண்ட் சைன் வாங்கி பாடப்பட்டு அதெல்லாம் மாற்ற முடியாது. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு நாங்க எந்திரிச்சு நின்றுட்டு நீ ரட்சிக்கப்பட்ட பாவம் வருகிறப்படைந்தான், ஆனாலும் பிசாசு தான் இருக்கிறான். என்ன புரியல எனக்கு, எப்படி பண்ண முடியாத மாதிரி. அவன் செயல் இன்னைக்கு சரியில்லை. புரியுதா? ரட்சிக்கப்பட்டான், ஆனா தப்பான செயலை செஞ்சுட்டு இருக்கான். பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அவன் என்ன புரியுதுன்னா, நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், நான் பாவம் செய்ய முடியாது, பாவம் யாரும் செய்ய முடியாது யாரும் சொல்லி கொடுக்கல. ஆடு பொதுவா நல்லா இருக்கும், சாகடியே விழுந்தவங்க ஏதாவது சகையான கூட ஆடி போயிட்டு என்ன இருக்கும், பண்ணிதான் அப்படியே இருக்கும். ஆனா ஆடு அப்படி இருக்காதுல்ல. ஆடு ஆடிட்டு என்ன பண்றோம், தூசி கீழே தட்டி விட்டு வரும். ஆனா ஒரு நாள் ஒரு ஆடு அப்படியே உட்காந்து இருக்குன்னா, ஆடு சொன்ன ஆடு நீ பண்ணி இல்லை, நீ ஆடு அப்படின்னு அதுக்கு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அந்த மாதிரி நீதிமான் என்ற ஒவ்வொருத்தரும் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீர்கள், இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள பத்திரமா இருக்கிறீர்கள், இயேசுவின் ரத்தம் உள்ளங்கால் வரை பரிசுத்தமாக்கிட்டு, நீங்க பரிசுத்தவான்கள், நீங்க நீதிமான்கள், உங்கள் குற்றம் இல்லை, உங்கள் பாவம் இல்லை, உங்கள் சாபம் இல்லை. அதனால நீங்க ஐஸ்வர்யவான்களா இருக்கீங்க. பிள்ளையார்களா ஐஸ்வர்யவான், பிள்ளையார்களா சுதந்திரவாளி, பிள்ளையார்களா உடன் சுதந்திரவாளி, முற்றும் செய்யக்கூடியவர்கள். அதனால பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒரு காலத்து ஆபிரகாமை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. அவன் ஆசீர்வதிக்கும் போது ஆபிரகாமுக்கு எதுவுமே கிடையாது. ஏன் குறிப்பா ஆபிரகாம் ஆசீர்வாதம் சொல்றேன்னா, நம்ம இன்னைக்கு இவ்வளவு சொல்லிட்டு ஆசீர்வாதம் அது மகிமையான பரலோகத்திற்குரிய அப்படின்னு எடுத்து போயிடுறாங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கரெக்டா உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்னது? ஆடு, மாடு, ஒட்டகம், கழுத, வெள்ளி, பொண்ணு எல்லாம் உலக ரீதியானது. ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சோம்னா அவருக்கு என்ன பெருச்சு? வெள்ளி பெருச்சு, பொண்ணு பெருச்சு, வேலைக்காரன் பெருந்தாங்க, ஆடு, மாடு, ஒட்டகம், கழுத எல்லாம் பெருச்சு. ஈசாக்குக்கு, யாக்கோவுக்கு, அப்புறம் இஸ்ரவேலுக்கு எல்லாம் என்ன பெருச்சு? என்ன பெருச்சு? ஐஸ்வர்யம் பெருச்சு. நான் ஆவிக்குரியது இல்லைன்னு பேசல, அது இருக்குது, இதுவும் இருக்குதுன்னு சொல்றேன். அப்போ இன்றைக்கு நீங்கள் சிலுவையிலே போகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவீர்கள். ஏன்னா இயேசு மரத்தில் தூக்கப்பட்டவர், சாபம் எல்லாவற்றையும் எடுத்து உங்களை ஆசீர்வாதமாய் மாட்டிட்டா. ஆசீர்வாதமா நீங்க இருக்கீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட், அது லீஸ்ட். இந்த ஐஸ்வர்யம், இந்த பணம் தான் தேவனுடைய ராஜ்யத்துல ரொம்ப லீஸ்ட், கீழே இருக்குது. இது நம்ம மேல பெருசா பேசுறது இல்ல, இருக்கிறதுலே ஈஸியா உள்ளதுதான் இது. ரொம்ப விளையாடப்பட்டது இயேசுவின் ரத்தம்.
இயேசுவின் நாமம், புதிய உடன்படிக்கை, பரிசுத்த ஆவியானவர், இதெல்லாம் தான் நம்ம மேன்மைப்படுத்தக்கூடிய காரியம். நான் வந்து இங்க நின்று எனக்கு வச்சிருக்கிற பொருட்கள்லாம் உட்கார்ந்து மேன்மை பாராட்டுறது கிடையாது. அதெல்லாம் எனக்கு காரணம் வருகிறது. அதெல்லாம் தேவனுக்கு ஈவாக தருகிறார். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த கிஃப்ட கூட ரிசீவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். நான் அது மனசு கொஞ்சம் கிளியர் ஆகணும். என் தேவன் ஐஸ்வர்ய சம்பளர் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க விரும்புகிறார். எதுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க விரும்புகிறார்? இந்த பூமியில நானும் நல்லா இருக்கணும், மற்ற மனுஷங்களா என்ன பண்ணணும், அந்த உங்களுக்கு மைண்ட் செட் போகணும். என் பிள்ளை, என் குடும்பம், என் வீடுன்றத தாண்டி இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த தெரு நல்லா இருக்கணும். வீடு தான் இருக்காங்க, ஒரு 10 பேர் வீடு போட்டு கொடுக்கணும், பிள்ளைங்க ஃபீஸ் கட்டாம இருக்காங்க, ஒரு 10 பேர் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன வரணும் நம்மளுக்கு வரணும். இந்த பூமியை நல்லா இருக்கணும், அதுதான் அப்பா எண்ணம். ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த பூமியை படைத்தார், எதுக்கு அன்பின் விடுதியில படிக்கிறார். அவர் மட்டும் நல்லா இருந்தது இல்ல, அவர் மாதிரியே இந்த மக்கள் வாழ வேண்டும், அவரை மாதிரியே இந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதை அதற்காக என்ன பண்றாரு, மனுஷனை படைக்கிறார். சரி, 5வது காரியம் ஏசாயா 61:9. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தருகிறார், அதை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்ம பார்க்கிற எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றார்கள் என்று அறியும்படியா. நான் வந்து கஷ்டப்படுறதையும், நான் வந்து வேதனையில இருக்கிறதையும், காசு இல்லாம இருக்கிறதையும் இந்த ஊர்வலம் பார்த்துச்சுன்னா எங்க அப்பாவை தப்பா, எங்க அப்பா தான் இந்த பூமியை படைச்சாரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல யாரு இந்த வானத்தின் பூமியை படைச்சாருன்னு போட்டிருக்கு, நம்ம அப்பா வானத்தின் பூமியை படைச்சாருன்னு போட்டிருக்கு. உங்க அப்பாவால ஒரு ஒரு பாக்கெட் பால் கூட அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியாதா அப்படின்னு இந்த ஊர் உலகம் கேட்டக்கூடாது. உனக்கு உனக்கு வாடகை கொடுக்க முடியாதா, உனக்கு வீடை கொடுக்க முடியாதான்னு கேட்கக்கூடாது. அதற்காக ஆண்டவர் சொல்றாரு, சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார். இயேசுவின் நாமத்தினால் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். உங்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்களாக. உங்கள் வாழ்க்கையை பார்க்கிற ஒவ்வொருவரும் தேவனை மகிமைப்படுத்துவார்களாக. எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை. என் வாழ்க்கை தேவனுக்கு மகிமை. கடைசியில் அதுதான் வேணும் உங்களுக்கு. என் வாழ்க்கை ஃபுல்லா இந்த பூமியில வாழ்றப்ப, நான் அப்படியே இந்த ரோட்ல நடந்து போறப்ப யாரை உயர்த்தணும், என்ன பெரிய ஆளு பார்க்கறது இல்ல, ஆண்டவரை பெரிய ஆளா பார்க்கணும். இப்ப நான் இவ்வளவு நேரம் நான் பேசுறது எதுக்காக பேசுறேன், உங்கள் வாழ்க்கை, நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க குடும்பத்துல, நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, உங்க சொந்தக்காரங்க சமூகத்தில் இருக்கா போறீங்க அப்படின்னா, உங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை அவர்களை தேவனுக்கு உள்ளவனா நீ வாழ. எத்தனை பேர் சொல்றீங்க செய்யலாம்? தேவனுக்கு மகிமை. அதனால நம்ம எல்லாம் ஷோ பண்ணுவோம்.